வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கி 2019ஆம் ஆண்டு JEE மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ n π+1 இல்லாத பட்சத்தில் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ற எது இதுக்கு சரியான ஆன்சருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இந்த சம்மானது எந்த சாப்டரில் வரும்னா தொகை நுண்கணிதம் இன்டெக்ரல் கால்குலஸுங்கிற சாப்டரை இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. கொடுத்துருக்கிற சம்மை ஐன்னு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், sin of x² - 1ன்னு இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இன்டெக்ரல் பண்ணணும்னு தெரியுமா? சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம். sin x இன்டெக்ரல் பண்ணால் என்ன வரும்? -cos x + c. இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. அதுவே sin of ax + b இந்த வடிவத்தில் இருந்தால் இன்டெக்ரல் பண்ண ஆன்சர் -cos of ax + b / a + c. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியண்ட் a அதால் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வடிவத்துக்கு பேர் தான் நேரியல் வடிவம், லீனியர் ஃபார்ம்னு சொல்கிறோம். லீனியர் ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் இதை இன்டெக்ரல் பண்ண நமக்கு தெரியும். லீனியர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா, இங்கே எக்ஸோட பவரில் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லீனியர் ஃபார்ம். எக்ஸோட பவரில் மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அதை இன்டெக்ரல் பண்ண நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ற பாருங்கள், எக்ஸுக்கு பவரில் 2ன்னு இருக்குது, மோர் தென் 1 இருக்குது. அப்போ இதை இன்டெக்ரல் பண்ண டைரெக்டாக நம்மக்கிட்ட ஃபார்முலா இல்லை. அதனால் புதுசாக ஒரு வேரியபிளை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வேரியபிளை தீட்டா = x² - 1 இந்த இடத்துல தான் நமக்கு லீனியர் ஃபார்ம் தேவைப்படுது. அதனால் தீட்டான்னு வந்துட்டோம். இதோட டிகிரி 1ன்னு இருக்குது, இங்கே டிகிரி 2 இருக்குது, நான் லீனியராக இருக்குது. இப்போ தீட்டாவுக்கு டிகிரி 1 இருக்கிறதுனால அது லீனியர். இப்போ இருபுறமும் வகையிடுறோம். d θ = d of x² - 1. இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதுக்கு வகையிடல் விதிகள் படிச்சிருக்கோம். d/dx of u + v = d/dx of u + d/dx of v. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மாக x² இருக்குது. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்னவா இருக்கும்? x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × x பவர் n - 1. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 2 × x dx, n-க்கு பதிலாக 2ங்கிறதுனால இங்கே இருந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. d தீட்டாவோட வேல்யூ 2x × dxன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு x × dx தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த 2வை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டுட்டு வரோம், டிவைட் ஆகும். அப்போ 1/2 × d θ = x × dx. இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ற இந்த x² - 1க்கு பதிலாக தீட்டானும் x × dxக்கு பதிலாக 1/2 × d θனும் மாற்றிக்கிறோம். இன்டெக்ரல் √2 sin x² - 1 இருக்குது, அதுக்கு பதிலாக தீட்டா மைனஸ் sin 2 x² - 1க்கு பதிலாக தீட்டா டிவைடட் பை, அதே மாதிரி டினாமினேட்டரையும் மாற்றிடுறோம். 2 sin θ ப்ளஸ் sin 2 θ இன்ட்டு x × dxக்கு பதிலாக 1/2 d θ, 1/2 × d θ. இதில் பாருங்கள், இந்த 1/2ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு இன்டெக்ரலுக்குள்ள கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரலை பயன்படுத்தி அந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்ட ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெக்ரல் பண்ணலாம். இதை பயன்படுத்தி இந்த 1/2வை நாம் வெளியே எடுத்துக்கிறோம். 1/2 இன்டெக்ரல் √2 sin θ மைனஸ் இங்கே sin 2 θன்னு இருக்குது. அதாவது இங்கே ஆங்கிள் என்ன இருக்குது? டபுள் ஆங்கிளாக இருக்குது. டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம்? sin 2aக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். sin 2a = 2 sin a cos a. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த sin 2 θவை 2 sin θ cos θன்னு மாற்றிக்கிறோம். டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 2 sin θவை அப்படியே எழுதிக்கிறோம்.
ப்ளஸ் இங்கேயும் சைன் 2 தீட்டா இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் 2 sin theta cos theta into d theta. அடுத்து என்ன செய்யலாம், காமனாக இருக்கக்கூடிய இந்த 2 sin theta வெளியே எடுத்துக்கலாமா, அதை தான் செய்ய போகிறோம். 1/2 integral square root of 2 sin theta வந்து ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறோம். 2 sin theta இங்கே இருந்த 2 sin theta வெளியே எடுத்துட்டா மீதி 1 மைனஸ் 2 sin theta வெளியே எடுத்துட்டா மீதி cos theta divided by டினாமினேட்டர் என்ன செய்யலாம் 2 sin theta அதே மாதிரி காமனாக வெளியே எடுத்துடலாமா, அப்போ 2 sin theta 1 ப்ளஸ் cos theta, டினாமினேட்டர் ப்ளஸ் இருந்ததுனால ப்ளஸ் cos thetaன்னு வந்திருக்கு இன்ட்டு d theta. அடுத்து என்ன செய்யலாம், காமனாக இருக்கக்கூடிய 2 sin theta 2 sin thetaவை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் 1/2 integral square root of 1 minus cos theta divided by 1 plus cos theta d thetaன்னு இருக்குது. 1 minus cos thetaவை ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிஸரை எதை பயன்படுத்த முடியும், இந்த 1 minus cos thetaவுக்கு பதிலாக முக்கோணவியல் முற்றொருமைகள் எதை பயன்படுத்தலாம், half angle identities அரை கோண முற்றொருமைகள்னு நம்ம படிச்சிருக்கோம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். 1 minus cos theta equal to 2 sin square theta by 2, 1/2 integral square root of 1 minus cos thetaவுக்கு பதிலாக 2 sin squared theta by 2 divided by 1 plus cos theta இருக்குது. 1 minus cos thetaவுக்கு ஆன்சர் 2 sin squared theta by 2ன்னு பார்த்தோம். அப்போ 1 plus cos thetaவுக்கு என்ன வரும், சூப்பர் 2 cos squared theta by 2, இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் 2 cos squared theta by 2 into d theta. அடுத்து 2 காமனாக இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 1/2 integral. இதில் வேறு என்ன செய்ய முடியும், sin by cosன்னு இருக்குது, sin by cos எப்படி எழுதலாம், sin theta by cos thetaவை tan thetaன்னு எழுதலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால tan squared theta by 2 square root of tan squared theta by 2 into d theta. 1/2 integral. அடுத்து என்ன செய்யலாம், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், அப்போ tan theta by 2 into d theta. இப்போ tan ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. tan x இன்டெகிரல் பண்ண என்ன வரும், சூப்பர் log மாடுலஸ் ஆஃப் சீக்கன் x ப்ளஸ் c. அதுவே tan ஆஃப் ax ப்ளஸ் b இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்கும், லீனியர் ஃபார்மில் இருந்தால் இன்டெகிரல் பண்ணால் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணும். இப்போ இங்கேயும் லீனியர் ஃபார்முலா தான் இருக்குது, tan theta by 2ன்னு இருக்குது, இங்கே ஏக்கு பதிலாக அதாவது தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 1/2ன்னு இருக்குது. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 1/2, இதோட வேல்யூ என்ன வரும், log மாடுலஸ் ஆஃப் சீக்கன் theta by 2 divided by 1/2, ஏவோட வேல்யூ 1/2 அதனால் divided by 1/2 plus c. இப்போ இந்த 1/2 உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், 1/2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், i ஈக்குவல் டு 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 இன்ட்டு log மாடுலஸ் ஆஃப் சீக்கன் theta by 2 divided by 1/2. இந்த 1/2 எடுத்து c ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா c by 2. இப்போ இந்த 1/2வும் 1/2வும் கேன்சல் பண்ணிடலாம், மீதி இருக்கக்கூடியது log மாடுலஸ் ஆஃப் சீக்கன் theta by 2 ப்ளஸ் இந்த c by 2, cங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தன்னிச்சையான மாறி, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் அது ஒரு மாறியாக இருக்கும், அந்த மாறிக்கு புதுசாக ஒரு குறியீடு கொடுக்குறோம், அந்த குறியீடை C1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா,
இப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னென்னு எடுத்திருந்தோங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், தீட்டாவுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? x² - 1. தீட்டாவுக்கு பதிலாக என்ன எடுத்திருந்தோம்? x² - 1. அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. log மாடுலஸ் ஆஃப் சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக x² - 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் C1. இதுதான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது சரியான ஆன்சர்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்கள் 1/2ன்னு வந்திருக்கு லாகுக்கு முன்னாடி. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தவறான ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன் டியும் பாருங்கள் 1/2ன்னு வந்ததுனால அதுவும் தவறான ஆன்சர். பி ஆப்ஷன் பாருங்கள் லாகு மாடுலஸ் ஆஃப் சீக்கன் x² - 1/2 ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சரும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இப்போ பார்த்த இந்த சம்மரை நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு லீனியர் ஃபார்முறை இருந்தால் மட்டும்தான் இன்டெகிரல் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குள்ள லீனியர் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இன்டெகிரல் பண்ண முடியும். நான் லீனியர் ஃபார்முறை இருந்தால் இன்டெகிரல் பண்ண முடியாது. அதனால தான் பிரதியிடல் முறை, வேரியபிள் சேஞ்ச் பண்ணுறோம், மாறியை மாற்றி அமைக்கும் முறையை பயன்படுத்தி சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல x² ≠ nπ + 1 இதை இந்த சம்மரை எங்கேயுமே நம்ம பயன்படுத்தவே இல்லையே. அப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சப்போஸ் x² வேல்யூ nπ + 1 இருந்தால் என்ன ஆகும்? x² வேல்யூ nπ + 1 இருந்தால் இந்த சம் என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டேர்மெல்லாம் பாருங்கள், சைன் ஆஃப் 1 தான் இருக்குது. அப்போ சைன் x² - 1 இதோட ஆன்சர் என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். சைன் x² பதிலாக nπ + 1 -1 ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ +1 -1 கேன்சல் ஆயிருச்சு. மீதி சைன் nπ. சைன் nπயோட வேல்யூ என்ன? சைன் nπயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. என்னோட வேல்யூ எந்த நம்பராக இருந்தாலும், நேச்சுரல் நம்பரில் எந்த நம்பராக இருந்தாலும் சைன் nπயோட வேல்யூ 0. அப்போ இந்த டேர்மோட வேல்யூ 0ன்னு வந்துடுது. இந்த டேர்மும் 0 தான் வரும், ஏன்னா 2 × nπ. அப்போ அதுவும் 0. 0/0 ஃபார்மெட்டுக்கு கிடைக்குது கடைசியாக. அப்போ ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் ஆகிடுது. ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகாத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ண முடியாது. x² வேல்யூ nπ + 1 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, இன்றைக்கி நம்ம JEE மெயின் எக்ஸாம் இருந்து கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.